வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பாவக்காய் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறீங்க. பாவக்காய் வந்து கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து பாவக்காய் வந்து நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீ பாவக்காய் கசப்பு இல்லாமல் எப்படி செய்வேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி சக்கரை போட்டு தானே செய்வேன்? ஆமாம், அப்போ தான் கசப்பு இருக்காது. காலையிலே இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு கேமராமேன் வந்து அப்படி கேமராமேன் இல்லை, கசப்பு இல்லாமல் அப்படித்தானே. சரி 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 அப்படிதான் கருப்பட்டி தட்டி போட்டு செய்யணும். அப்போ இனிப்பு அப்படிலாம் இல்லை. பாவக்காய் வந்து கசப்பு இல்லாமல் போன டைம் வந்து பாவக்காய் பாப்பா சாப்பிட்டதே இல்லை. சிப்ஸ் வந்து 1-2 சாப்பிடுவாங்க, நிறையெல்லாம் சாப்பிட்டது இல்லை. போன டைம் செஞ்ச பாவக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா நல்லா சாப்பிட்டாங்க. திருப்பியும் கேட்டாங்க. போன வாரத்தில் செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் செய்கிறக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? புதுசாக ஏதாவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க. ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு அந்த பாயிண்ட் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. நீங்கள் லைக் போட்டோன்னே கமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த கமெண்ட் பாக்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட்டுக்கு மாறிடும். நீங்கள் கீழே வந்து ரைட் சைட்லேயே வந்து உங்களுக்கு அந்த எழுத்து மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணோன்னே உங்களுக்கு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி வரல அப்படின்னா கமெண்ட்டில் கை வச்சு இப்படி தள்ளுனீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காய் வீடியோக்குள்ளே தான் இருக்கும். வீடியோக்குள்ளே தான் இருக்கிறோம். முன்னாடி மண்ணாக கிடக்குது எண்ணெயில். மண்ணில் நேற்று சுட்ட பூரி. ஓ, பூரி சுட்ட மிச்சம் எண்ணெயா? பூரி சுட்டா அதே வடச்சட்டியில் தாளிக்கிறதுனால அப்படி இருக்குது. நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறீங்க மக்களே? நான் மண்ணை கிளறி போட்டேன்னு நினச்சேன். இதில் சோத்தில் மண்ணை போடுறதும்பாங்களா? எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் உண்டுனே ஊற்றிக்கிட்டேன். உண்டுன்னு ஊற்றுறது? ஆமாம், இருந்தால் தானே ஊற்ற முடியும், இல்லைன்னு எப்படி ஊற்ற முடியும்? அதான் உண்டுன்னு ஊற்றுறதா? உண்டுன்னு இருந்தால் தானே ஊற்ற முடியும். எண்ணெய் காயில் அதுதான் அவசரங்கிறது. இல்லை இல்லை, இதுதான் அவசரங்கிறது. இது வந்து நான் மட்டும் கிடையாது, வியாதி உனக்கு. இது எனக்கு வியாதி இல்லை, நான் மட்டும் தானே, எல்லாருமே அப்படி தானு சொல்லுங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு தடவை எதுக்கோ கேட்டிருந்தப்ப நானும் அப்படிதான் சிஸ்டர் போட்டுருவேன், நானும் அப்படிதான் சிஸ்டர் போட்டுருவேன் நிறைய பேர் தோணுங்க. சாப்பாடு வந்துருச்சு. ஏய், கடலைப்பருப்பு போடாதேன்னு சொன்னால அன்னைக்கு பாப்பா. பல்லில் சிக்குதுன்னு நான் அதெல்லாம் போடும் போதே எடுத்துருவேன். கடுகு வெடிச்சதுக்கு நல்லா கருகுனதுக்கப்புறம் இதெல்லாம் தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது. சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. பையன் பக்கத்தில் போனீங்கன்னா கொண்டுருது. ஆமாம், மாத்திரை போடணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை. அவன் நிப்பாட்டடி முதல்ல கத்திட்டே இருக்கியா? அதுக்கப்புறம் வெட்டி வச்ச பாவக்காய் நல்லா குட்டி குட்டியாக சும்மா உங்களால் வந்து எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெட்டி 4 வெட்டி மிக்சியில் விட்டு அடிச்சிட வேண்டியதுன்னு. அது கசப்பு நல்லா பருப்பு ஆஃப் பண்ணு. அது விசில் ஊதிக்கிட்டே இருக்கியா? வேகலானா அப்புறம் இருக்கு உனக்கு. நான் ஆஃப் பண்ண சொன்னேன், ஆஃப் பண்ணிட்டே. உனக்கு தெரியாதா? அடே அப்பா, வேகலானா அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு நான் என்ன ஒன்று அடுத்து வச்ச பாவக்காய் வந்து உள்ளே போட்டுட்டு இங்கே இருங்க. அந்த பாவக்காய்க்கு மேலே வந்து இப்படி எண்ணெய் தெரியுதா? அந்த அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய். ஆமாம், என்ன தெரியுது? எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அது தெரியுதா? இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, அந்த எண்ணெயிலேயே தான் வேகும். அப்போ இவ்வளோ எண்ணெய் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா காயை வந்து ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு லைட்டாக இப்படி அடியில் தட்டு வச்சு கீழே சாய்ச்சி வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து நான் எடுத்து திருப்பி இன்னொரு இதில் ஊற்றிக்குவேன். தோசையில் ஊற்றி கொடுத்துருவேன். கசப்பு இருக்கும் அப்படிங்க, கசப்பெல்லாம் இருக்குது. சரி, இதுக்கு நான் இன்னொரு சொல்லவா? சொல்லுங்கள். இதுக்கு நீ கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் உள்ளே ஓட்டு பாவக்காய் பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீ ஃப்ரை பண்ணி இது பண்ணியிருக்கலாமே, வேலையே முடிஞ்சே. பொரிச்சு நிமிஷத்தில் எடுத்தது எண்ணெய்க்கு வெந்தி எண்ணெய்க்கு சுண்டி. அட இது பைத்தியமே, எப்படி ஐடியா?
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மக்களே, நம்ம கேமராமேன் கொடுத்தோம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளெல்லாம் என்ன சேர்க்குறோம் அப்படின்னு அடுத்த ரெசிபி என்னன்னா பாவக்காய் பஜ்ஜி. இருங்க, போன டைம் போட்ட அந்த இந்த இதில் கருவாடு இதில் வந்து நீங்கள் சில்லி பவுடருக்கு அப்புறமா என்ன பவுடர் போட்டீங்க, சில்லி பவுடருக்கு அப்புறமா என்ன பவுடர் போட்டீங்கம்மா? ஏம்மா நீங்கள் சமைக்க தானே செய்கிறீங்க, மல்லித்தூள் நீங்கள் சமைக்க தானே செய்கிறீங்க. இது என்ன தூள் நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிரும் மல்லித்தூள் அப்படின்னு. எல்லாரும் ஒரு 3-4 பேர் கவுண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் சில்லி பவுடருக்கு அப்புறமா என்ன போட்டீங்க? சில்லி பவுடருக்கு அப்புறமா போட்டது மல்லித்தூள் தான் நம்ம போட்டோம். கலரை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். நல்ல ஒரு மண்ணு கலர்ல இருந்ததுனாவே அது வந்து என்ன தூள்? மல்லித்தூள். மண்ணு மாதிரி இருந்தால் எப்படி அது பிரியாவோ அதே மாதிரி மல்லித்தூள். ஆமாம், பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையாட்டா இருந்தால் முனிசு. பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை. ஆமாம், இந்த அளவுக்கு வந்து வந்துட்டோம். இங்கே இருங்க, நம்ம பார்த்தோம்னா லைட்டாக வந்து புரிஞ்சிருக்கிறது. அப்படியே வந்து நம்ம அடுப்பை சென்னம் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு 2 வணக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சில்லி பவுடர். இதுக்கு தான் போடும்போது சொல்லி போடுன்னு. அரை ஸ்பூன் சில்லி பவுடரு. இல்லை மல்லித்தூள் என்னன்னு கேட்டாங்கல்ல. ஓ, சொல்லாம நியூசம் எடுத்து வர கொதக்கிட்டுனா நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க அந்த இடத்துல. பேசாமல் இருங்க, இப்படி தான் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் மல்லித்தூள். அதுக்கு கறி மசாலா போடுங்க, எல்லாம் மசாலா. அதை போட்ட சிக்கன் ஃப்ரை மாதிரி இருக்கும். சும்மா அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள். இது 3 மட்டும்தான் இதில் போட போகிறோம். வேறு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஹையில் வைக்கக்கூடாது, லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ குழம்புக்கு வந்து ஏதாவது பண்ணுவோம், சாப்பாடு வந்து வைக்கிறது, அப்புறம் விளைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம எப்போ இருந்தாலும் இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும். பரட்டி அதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும். இன்னுமே இது ஃப்ரை ஆகும். இப்போ இதோட வந்து வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இது என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் இதோட டைம் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம், மிஞ்சி போனால் ஒரு 8 நிமிஷத்தில் வந்து பொரியல் வேலை முடிஞ்சிடும். காமிங்கப்பா, நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டினீங்கன்னா முடிஞ்சிடும். இதே ரவுண்டாவோ கொஞ்சம் இதுலேயே பெருசாக வெட்டினீங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அது லைட்டாக கொஞ்சம் கசப்பாகவும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சறதுனால கசப்பு கம்மியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து முறுக்குன்னு இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க, மெயின் நானும் சாப்பிட்ருவேன். ஓகேவா? நீ சாப்பிடுவேன்னு சொல்லு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணு. ரெடி ஆகிட்டு அவ்வளோதான், கொஞ்சம் வேணும். நீங்கள் எப்படியே கருப்பாம்பூச்சி இப்படி ரெடி ஆகிடுச்சா? என்னது கருப்பாம்பூச்சி? இப்போ தான் உப்பு போடுறியா? உப்பு இல்லை. ஓ, அதுக்கா? குழம்புக்கு. நான் இதுக்கு தான் போகிறேன். அதான் இவ்வளோதான் சொன்னீங்க, மறுபடியும் இப்போ நம்ம போகிறாள். இது பச்சை பயிறு டேஸ்ட் இல்லையே சாமி. இந்த என்ன மேலே இருக்கு பச்சை பயிறு கடைசலுக்கு. பாவக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த கன்சென்ட் என்னது இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதை இப்படி வச்சோம் அப்படின்னா இதில் எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு மசாலாவும் தனியாக வந்து அப்படியே அடியில் தங்கிடும். எண்ணெயை நம்ம எடுத்துகிட்டு மசாலாவை வந்து உள்ளே இப்படியே வந்து நம்ம பரட்டிக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றி என்னால் இப்படி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கிங்க. பாவக்காய் வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன். இதுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து போட்டு தேங்காய் பூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம்.
தேங்காய் பூ உங்களுக்கு எப்போவுமே நான் வந்து காய்க்கு சேர்த்துப்பேன் அப்படின்னா நீங்கள் எண்ணெயை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் போட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போட்டு சேர்த்துட்டும் எண்ணெயை பிரிச்சுக்கலாம். அது எண்ணெய் வந்து தனியாக வந்துடும், வராமல் இருக்காது, கண்டிப்பாக தனியாக வந்துடும். நான் பாவக்காய் மேக்ஸிமம் இப்படி தான் செய்வேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது படிக்கையிலேருந்து லோ ப்ரெஷர் இருக்குது. எனக்கு பாவக்காய் சாப்பிட்டா மயக்கம் வந்துடும், சேராது, நான் சாப்பிடவும் மாட்டேன். பாவக்காய் குழம்பு வச்சா இப்படி வச்சேன் அப்படின்னா, இப்படி ஃப்ரை பண்ணேன் அப்படின்னா சாப்பிடுவேன். இதுவுமே கொஞ்சம் பெருசாக வருத்தோ கசப்பு நல்லா ஏறிடுச்சு அப்படின்னாவோ கண்டிப்பாக அந்த அன்னையிலேருந்து அடுத்த நாள் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து சேராது, சாப்பிட மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பழகிக்கிட்டு இருக்கேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். அவர் துப்புறக்கு ரெடியானாரு. அப்படி இல்லை அப்படின்னா வத்தல் போட்டு எடுத்து வச்சுப்பேன். ஓகேங்களா, இன்னைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்படி என்ன சமையல்னு சொல்லிட்டீங்களா, பச்சை பயிறு கடைஞ்சி சாப்பாடு வச்சு பாவக்காய் பொரியல். இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு. இது வந்து காலையில நேரம் எடுத்துட்டு இருக்கேன் நானே. பாப்பா வந்து இப்போ குளிச்சுட்டு அவங்கள கிளப்ப வைக்கணும். அதனால வந்து இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த பாவக்காய் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வேற ஏதாச்சும் இதில் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு விலாக்ல பார்க்கலாம். பாய் டாடா.